யூகேல ஸ்கில் ஒர்க்கரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. லெஸ்டர் நகரத்துல சில நாட்களுக்கு முன்னால ஏற்பட்டிருந்த ஒரு அசம்பாவித சம்பவம் குறித்து செய்தித்தாள்கள்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, இதுல தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட மாணவர் பற்றிய விடயங்கள் இந்த வீடியோவில் வரப்போகிறது. யூகேனுடைய அதிரடியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற புதிய ILR ரூல்ஸுக்கு பிறகு எப்படியான ஒரு பின்விளைவு ஏற்படும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவல் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. யூகேயை மீண்டும் EUவுடன் இணைப்பதற்காக பிரதமர் பாடுபடுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் மீது முன்வைக்கப்படுகிறது. புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்துவதற்காக பல மில்லியன் பவுண்ட்கள் செலவு செய்யப்பட்டு இப்போது அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான புதிய சட்டங்கள் அமலாக்கப்படுவதை தொடர்ந்து இதற்காக டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வழங்கப்பட வேண்டுமா அப்படின்ற கன்சல்டேஷன் இந்த மாதம் 12ஆம் தேதியோடு முடிவடைகிறது. அண்மையில ஹோம் ஆஃபீஸினுடைய செக்ரட்டரியாக இருக்கிற ஷபானா மஹமூத் தெரிவித்திருந்த கருத்தின் அடிப்படையில் 1,30,000க்கும் அதிகமான கன்சல்டேஷன் பதிவுகள் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இதுவரையில இந்த கன்சல்டேஷனை நீங்க சைன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க. இதுல பாதிக்கப்பட போபவர்களுக்காக உங்களுடைய கையெழுத்து, உங்களுடைய இந்த கன்சல்டேஷன் ஃபீட்பேக் ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும் அப்படின்றதையும் வீடியோவினுடைய ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று லெஸ்டர் நகரத்தினுடைய சிட்டி சென்டர்ல மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. மாலை நேரம் 5 மணி அளவுல 2 நபர்களுக்கு இடையிலாக மிகப்பெரிய அளவிலான வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து 18 வயதான நபர் 20 வயதான ஒரு பல்கலைக்கழக மாணவரை கத்தியால சரமாரியாக குத்தி அந்த இடத்திலேயே கொலை செய்திருந்தார் அப்படின்ற ஒரு விடயம் பகிரப்பட்டது. அடுத்த நாள் வரையில லெஸ்டர்னுடைய சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்கள், பல வீதிகள் மூடப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டிருந்தாங்க. என்ன காரணத்துக்காக இந்த வீதிகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்றது ஆரம்பத்தில் வெளியிடப்படவில்லை. யூகேல மிகவும் பிரபலமாக இருக்கிற லெஸ்டர்னுடைய மிக பிரதானமான ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிற டிமான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு மாணவர் தான், அதுவும் குறிப்பாக சைபர் செக்யூரிட்டி துறையில் படித்துக் கொண்டிருக்கும் ஒரு மாணவர் மீது தான் இந்த கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றது முதற்கட்ட விசாரணைகள்ல இருந்து தெரிய வந்திருக்கிறது. உயிரிழந்த மாணவருக்கு அனுதாபங்களை தெரிவிப்பதோடு இது மிகவும் கவலையான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்காங்க. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்றது குறித்தான விசாரணைகள் நடைபெற்று வர இந்த நேரத்தில் முதற்கட்டமாக அங்க இருக்கக்கூடிய CCTV ஆதாரங்களின் அடிப்படையில் இவர்கள் இருவருக்கும் மிக நீண்ட நேரமாக லெஸ்டர் சிட்டி சென்டர்ல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று அதனுடைய தெளிவுகள் கிடைக்கப்பெறும் போது அது பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி லெஸ்டர்ஷியர் போலீசார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்காங்க. மைக்ரேஷனை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து வழிகளையும் யூகேனுடைய அரசாங்கமும் ஹோம் ஆபீஸும் இப்போது செயற்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாளில் மாத்திரம் 113 ஸ்பான்சர்ட் லைசன்கள் ரிவோக் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த ஸ்பான்சர் ரிவோகேஷன்ஸ் இப்போ யூகேல அதிகமாக நடந்துட்டு வருது. நீங்களும் ஸ்கில் ஒர்க்கரா இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே அவதானமாக இருங்க. உங்களுடைய கம்பெனிட்ட கேளுங்க, அவங்களுடைய கம்ப்ளையன்ஸ் எல்லாமே சரிவர இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. 2021ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு வரையில பிரித்தானியாவுக்குள்ள வந்திருப்பவர்களை நாடு கடத்துவதற்கு அல்லது இவர்களுடைய ILR நிறுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இப்போது அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இதுல மிக முக்கியமாக ஸ்பான்சர்ட் லைசன்கள்ல மோசடிகள் செய்திருப்பவர்கள் அல்லது வெளிநாட்டவர்களை அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய ஸ்பான்சர்ட் லைசன்ஸ்கள் பறிக்கப்படுகிறது அப்படின்ற தகவல் இப்போது ஊடகங்கள்ல மிக பிரதானமாக காட்டப்படுகிறது. ஸ்பான்சர்ஷிப் லைசன்கள் பறிமுதல் செய்யப்படுவதற்கான பிரதான காரணங்களாக பல காரணங்களை சொல்றாங்க. அதுல மிக முக்கியமாக உள்நாட்டவர்களை வேலைக்கு அமர்த்தாம வெளிநாட்டவர்களை அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய கம்பெனிகள் இப்போது ஆடிட் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. சில கம்பெனிகளை பொறுத்தவரையில, அதுவும் குறிப்பாக கேஹோம்ஸ் ஆயிரக்கணக்கான COSகளை வழங்கி இருப்பதாகவும் வெளிநாட்டவர்களை மாத்திரமே நம்பி இந்த நிறுவனங்கள் செயற்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ரிவோக் செய்யப்பட்ட 113 நிறுவனங்கள்ல பல நிறுவனங்கள் தகுதியான சரியான தொழில்கள் இல்லாமல் வேலைக்கு ஆட்கள் வைத்திருந்ததாகவும், ஒரு பக்கத்துல சம்பளத்தை போட்டு மறுபக்கம் அந்த பணத்தை வாங்கி எடுத்ததாகவும் இந்த நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, 2021ஆம் ஆண்டு கால பகுதிகளில் கேவர்க்க விசாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது பல்லாயிரக்கணக்கான ஸ்பான்சர்ஷிப் லைசன்கள் COSகள் இந்த
இந்த கம்பெனிகளால இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. இதை நம்பி இந்த நாட்டுக்கு வந்தவங்களுக்கு உரிய வேலை கிடைக்கல, இல்ல அவங்களுடைய சிஓஎஸ்ல சொல்லப்பட்ட சம்பளங்கள் கிடைக்காத போது HMRC-னுடைய ரெக்கார்ட்ல இவங்களுடைய டாக்ஸ் பே பண்ணப்படலை அப்படின்றதை ஆதாரமாக கொண்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் தேடப்பட்டு வந்த பல்லாயிரக்கணக்கான கம்பெனிகள்ல உங்களுக்கு தெரிந்திருக்கும் லட்சக்கணக்கான கம்பெனிகளுக்கு யூகேல ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இப்போது ஆடிட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற மேலதிக தகவலையும் ஹோம் ஆபீஸ் வெளியிட்டிருக்கிறது. இப்படியான கம்பெனிகள் எப்படி கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா, இந்த கம்பெனிகள்ல வேலை செய்யக்கூடிய யாராவது ஒருவர் வேறு இடங்கள்ல வேலை செய்யும் போது மாட்டினா அவங்களுடைய சம்பளம் வரல, இவங்க ஏன் இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்ற வகையில இது விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த நபர் மூலமாக குறிப்பிட்ட கம்பெனி குறிவைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு இந்த கம்பெனி குறிவைக்கப்படும் போது அந்த கம்பெனில வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டு பணியாளர்கள் அனைவருக்கும் சம்பளங்கள் ஒழுங்காக போகிறதா, அவர்களுக்கான டாக்ஸ் என்ஐ போன்றன கட்டப்படுகிறதா, இவங்களுக்கான சரியான உண்மையான தொழில்கள் அந்த கம்பெனில இருக்கா, அதற்கான தேவைகள் இருக்கா அப்படின்ற பல்வேறு விதமான விஷயங்கள் இதுல விசாரிக்கப்பட்டு இப்படியான நிறுவனங்களுடைய சிஓஎஸ்கள் ரிவோக் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. சிஓஎஸ்கள் ரிவோக் செய்யப்பட்ட மக்களுக்கு அல்லது அந்த பணியாளர்களுக்கு 60 நாட்கள் மாத்திரம் இந்த நாட்டில் தங்கி இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் கர்டெயில்மெண்ட் லெட்டரும் இப்போது வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்னால வரையில இப்படியாக ஸ்பான்சர்ஷிப் ரிவோக் ஆகி இருந்த கம்பெனிகளுக்கு குறிப்பிட்ட காலம் வரையில இந்த கர்டெயில்மெண்ட் லெட்டரை ஹோம் ஆபீஸ் வழங்கல. கர்டெயில்மெண்ட் லெட்டர் வழங்கப்பட்டதற்கு பிறகான 60 நாட்களுக்குள்ள இந்த நாட்டை விட்டு அவங்க வெளியேறணும் அப்படின்றதுதான் சட்டத்தில் இருக்கு. ஆனா கடந்த காலங்களில் இதுல ஒரு டிலே இருந்ததாகவும் இப்போது உடனடியாக இந்த கர்டெயில்மெண்ட் லெட்டர் வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இதுல ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஆக ஜெனுவினாக வேலை செய்யக்கூடியவர்கள் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு தகவலையும் ஹோம் ஆபீஸ் வழங்குகிறது. இன்னும் ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இப்படியான போலியான சிஓஎஸ்கள் வழங்கி வெளிநாட்டவர்களை வேலைக்கு எடுத்திருப்பதாகவும் இந்த நிறுவனங்கள் எதிர்வரும் காலத்தில் மீண்டும் தேடப்பட்டு அந்த நிறுவனங்களுடைய சிஓஎஸ்களும் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் திட்டவட்டமாக ஹோம் ஆபீஸ் இப்போது தெரிவித்திருக்கிறது. இப்படியான முறைகேடாக நடக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு முதற்கட்டமாக வார்னிங்ஸ் வழங்கப்படுவதாகவும் அதற்கு பிறகு ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஏ ரேட்டிங்கில் இருந்து பி ரேட்டிங்காக அவர்களுடைய லைசன்ஸினுடைய தரம் குறைக்கப்படுவதாகவும் புதிய சிஓஎஸ்கள் வழங்குவதற்கு இவர்களுக்கு தடை விதிப்பதாகவும் சொல்லுகிறது. அதற்கு பிறகு இவர்கள் இன்னும் கம்ப்ளையன்ஸ் செக் பண்ணல, இவங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்பான்சர்ஷிப் ரிவோக் செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரே நேரத்தில் புதிய சிஓஎஸ்கள் பலவற்றை இந்த கம்பெனிகள் கோருவதால இது இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் இப்படியான விடயங்கள் சந்தேகங்களை தோற்றுவிக்குது அப்படின்ற வகையிலையும் இது குறித்து சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யூகேனுடைய பிரதான கட்சிகளில் ஒன்றாக இருக்கிற அடுத்த தேர்தலில் வெல்லக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்படுகின்ற ரிஃபார்ம்ஸ் கட்சி இப்போது பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் பிரித்தானியாவை மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைக்கப் போகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய யூகேனுடைய தனி ஆட்சியினை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கையளிப்பதற்கு பிரித்தானிய பிரதமர் இப்போது ஆர்வம் காட்டுகிறார் அப்படின்ற வகையில இந்த குற்றச்சாட்டு நீண்டு கொண்டே போகிறது. இது நடக்குமாக இருந்தால் யூகே வாழ் மக்களுக்கு அது மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் நைஜல் ஃபராஜ் மற்றும் ரிஃபார்ம்ஸ் கட்சியினரால் வெளியிடப்படுகிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் ரிசர்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்கிறது. யூகேனுடைய இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற நெட் மைக்ரேஷனை ஜீரோவாக்கும் திட்டமானது மிக பெரிய அளவிலான ஒரு பின்னடைவுக்கு பிரித்தானியாவை இன்னும் 15 ஆண்டுகளுக்குள் இட்டுச் செல்லும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறல் இப்போது முன்வைக்கப்படுகிறது. இதனை ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படியே போகுமாக இருந்தால் மக்களினுடைய வரியை டாக்ஸை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு பிரித்தானிய அரசாங்கம் தள்ளப்படும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறலையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். 3.6% ஜிடிபியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு எதிர்வு கூறியிருக்கிறது. இப்போதைய நிலவரப்படி இந்த புதிய சட்டங்களின் அடிப்படையில் ஸ்டூடெண்டாக வாரவங்களும் யூகேல வரல அப்படின்ற காரணத்தினால ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய ஸ்கில் ஒர்க்கர்ஸும் இப்போது வேறு நாடுகளுக்கு போக தொடங்கி இருக்காங்க. இந்த நிலை தொடருமாக இருந்தால் வரியில கிட்டத்தட்ட 37 பில்லியன் பவுண்ட்ஸ் வரையில நஷ்டம் ஏற்பட இருப்பதாகவும் இது யூகே வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக ஒரு எக்கனாமிக்கல் அடியாக இருக்கும் அப்படின்ற எதிர்வு கூறல் இப்போது முன்வைக்கப்படுகிறது. இந்த சட்டங்கள் மாற்றப்படுமாக இருந்தால் இது பின்னாட்கள்ல வரி செலுத்துவோரை இந்த நாட்டுக்கு வருவதற்கு தடுக்கும். அவர்கள் வரக்கூடிய சாத்தியங்களை இந்த நாட்டில் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால இந்த ஒரு நிலைமை ஏற்படலாம் என்கிற ஒரு எதிர்வு கூறல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டியும் இதனை சொல்லி இருந்தது. யூகேனுடைய இந்த புதிய திட்டங்கள் அல்லது புதிய ப்ரொபோசல்ஸ் மூலமாக மிகப்பெரிய அளவிலான பின்னடைவுகளுக்கு யூகேனுடைய பொருளாதாரம் தள்ளப்படுகிறதையும் ஹோம் ஆபீஸுக்கு மேக் அட்வைசரி கமிட்டியும் விளக்கியிருந்தது.
கடந்த 2 வருடங்களில் யூகேல சட்டவிரோதமாக வந்திருப்பவர்களை நாடு கடத்துவதற்காக 40 மில்லியன் பவுண்ட் செலவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. வாலண்டியராக தாமாகவே முன்வந்து நாடுகளுக்கு போகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பனவுகள் அல்லது பலவந்தமாக இவர்களை வெளியேற்றுவதற்கு விமான டிக்கெட்டுகள் மற்றும் இதர செலவுகளுக்காக செலவிட்ட தொகைகள் அடிப்படையாக கொண்டு இந்த 40 மில்லியன் பவுண்ட் இதுவரையில செலவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரை இருந்த ஆட்சிகளுக்கு மத்தியில் லேபர் அரசாங்கம் ஒரு பாசிட்டிவான ஆட்சியாக இருக்கிறது. மைக்ரேஷனை வெகுவான அளவுல கட்டுப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்ற இந்த வேளையில இப்படியான ஒரு பெரிய அளவிலான பணம் இதற்காக செலவு செய்யப்பட்டிருப்பதானது கேள்விகளை பிரித்தானியாவில் உருவாக்கி இருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.